கைஸ், வாஷிங்டன் சுந்தர் சிஎஸ்கேக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ வந்து அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ட்டு ஒரு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாத்தையுமே வந்து கிளியர் கட் ஆன்சர் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரோட இன்ஜுரி அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஓடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. ஸோ ஒரு சிவியரான ரிப் இன்ஜுரி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கூட நடக்க போகிற ஓடிஐ ஸ்குவாடில் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டு தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே அவர் வந்து இன்னும் இந்தியா ரீச் ஆகலை ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ இன்னும் சிட்னிலே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அவர் இந்தியாவுக்கு வந்துட்டு பெங்களூரில் இருக்க என்சிஐயில் வந்து பார்த்திங்கன்னா ரீஹேப்பை கம்ப்ளீட் பண்ணி ஸோ ஃபிட்டாக இல்லையா அப்படின்ட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாடில் எடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் இந்த சீரீஸில் இருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அவர் யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவோட இந்த சீரீஸை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெஸ்ட் ஸ்குவாடை வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் டூரில். ஸோ பவுமா கேப்டன் பண்ணுறாரு. ஸோ டெவால் ப்ரூவிஸ் இருக்கார். ஸோ என்ன பண்ண போகிறாரு அவருன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் டாப்பில் வரும். ஸோ என்னென்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு வர போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறையா சோர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் அதை பற்றி பேசியிருந்தோம் ஒரு வீடியோவில். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இது நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டடாக தான் சொல்லியிருந்தோம். பட் இப்போ என்னென்னா இந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கைஸ். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்படலாம். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஏமாறத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டு தோணுது எனக்கு. என்னமோ 90% இஸ் கன்ஃபார்ம் கைஸ். ஸோ அஃபிஷியலான ஒரு அப்டேட்டுக்காக மட்டும்தான் இப்போ வந்து வெயிட்டிங்கு. ஸோ இதே தான் சஞ்சு சாம்சன் ட்ரேடுன்னு சொன்னோம். பட் அதுவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு சில வாக்குவாதத்தினால வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்சு. ஸோ அது என்னன்றதை நம்ம பேசலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட் ஆனால் ஆல்மோஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரஸ்டபிளான சோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வின் அண்ணா அவரோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அஸ்வின் அண்ணா கன்ஃபார்ம் பண்ணல, அஸ்வின் அண்ணாவோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயிலாக அந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இன்னும் அஃபிஷியலான அப்டேட்டுக்காக மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாஷிங்டன் டு சிஎஸ்கே ஸோ சூப்பராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்ன பண்ணுறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சஞ்சு சாம்சன் ட்ரேடை பற்றி வரும். எப்பா இந்த ட்ரேட் நடக்குமா நடக்காதாடி, எங்கப்பா பார்த்தாலும் ஆரம்பிக்கிறீங்க பெரிய ஒரு ஹைப் ஏற்றுறீங்க, அப்புறம் முடிக்கிறீங்க, ஆரம்பிக்கிறீங்க பெரிய ஹைப் ஏற்றுறீங்க, முடிக்கிறீங்க. இது நடக்குமா நடக்காதா, என்ன தாண்டா பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னென்ன கைஸ், ஸோ இந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ மறந்துருக்கேன் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகிற இந்த விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா பீக்காக ஹைப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் லீவ் பண்ண போகிறாரு. அது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இல்லை, கண்டிப்பாக அவர் லீவ் ஆகிறாரு, ஓகேங்களா? அதேமாதிரி சிஎஸ்கேவும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க சஞ்சு சாம்சன் மேலே. பட் ஆனால் என்னென்னா இங்கே ஆர்ஆர் பண்ணது தான் வந்து ஒரு பெரிய வேலை. ஸோ என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரேட் அப்ரோச் நடக்கும்போது ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கேப்டன் ருத்ராஜ் கேட்டோட கொடுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுடைய தளபதியான ரவீந்திர ஜடேஜாவை கொடுங்க. இந்த 2 பேரை நீங்கள் யாராவது ஒரு ஆளை கொடுங்க, நான் உங்களுக்கு சஞ்சு சாம்சனை கொடுக்குறேன், நம்ம அசால்ட்டாக இந்த ட்ரேடை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிட்டாங்க. சரி ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் சஞ்சு சாம்சனுக்கு பதில் அவங்க சிவம் துபேவை கேட்டாங்க சிஎஸ்கேட்ட இருந்து. நீங்கள் சிவம் துபேவை கொடுங்க, நான் உங்களுக்கு சஞ்சு சாம்சன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டாங்க. டேய், நான் யாரையுமே கொடுக்க மாட்டேன்டா, நீ வேணால் சஞ்சு சாம்சன் அனுப்பு, உனக்கு நான் காசு வேணால் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சிஎஸ்கே சொன்னாங்க. அதுக்கு வந்து அப்போனா நீ வந்து உனக்கு சஞ்சு சாம்சன் வேணாம், நானே வச்சுக்கிறேன் வேணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் சஞ்சு சாம்சன் என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் கூடலாம் இருக்க மாட்டேன், நான் எங்கேயா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இது என்னன்னா ஆல்மோஸ்ட் சுற்றி சுற்றி இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து ஆர்ஆர் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை கைஸ். எந்த டீமுக்கும் ஆல் கேஷ் டீலாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ணியே ஆகணும். ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு நான் ஆர்ஆர்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் சிந்திச்சிட்ருக்காரு. ஸோ என்னென்னா இந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ அது வந்து உறுதி, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரேட் வந்து நடக்கவே வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ட்ரேட் நடக்கவே நடக்காது. ஸோ மேபி ஒரு பாசிபிள் வேணால் இருக்குது சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர்றதுக்கு. என்னென்னா அவர் ஆக்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆக்ஷனில் வேணால் பிட் பண்ணி எடுக்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். போய் எடுப்பாங்கன்னு தான் தோணலை எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே. எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேயில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். பட் அது எனக்கு என்னமோ நடக்காதுன்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் அஃபிஷியலாக வரதுக்கு முன்னாடி நமக்கு எதுவும் தெரியாது. பட்
பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். until then டாடா பை பை, see you guys, bye.